interest calculation பார்க்கலாம். So interest is legitimate return on money invested and chargeable in the business world on loans and also on delayed payments. Okay, interest can be calculated on the basis of simple and compound interest. With Tally you can obtain reports on interest calculator based on the configurations we made. Interest is calculated on outstanding receivables or payable. Okay, interest எதுக்கு அதிகமாக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேங்க் லோன், செக்யூர் லோன், அது மாதிரி ஹேண்ட் லோன் சொல்லுவோம், அன்செக்யூர் லோன், தென் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் லோன் அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அந்த ஆப்ஷன். அதே மாதிரி நம்ம வந்து ஏதாவது டிலேடு பேமெண்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமும் நம்ம என்ன பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் வந்து calculation யூஸ் பண்ணி அதை calculate பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் டூ மெத்தடில் calculate பண்ணலாம், சிம்பிள் மெத்தட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ ரெண்டு மெத்தட்லேயும் நீங்கள் வந்து calculate பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக நிறைய பேராமீட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பேராமீட்டர்ஸ் கொடுக்கும்போது ஒரு கஸ்டமராக இருக்கட்டும் இல்லை சப்ளையராக இருக்கட்டும், ஒரு பர்சனுக்கு யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெர் ஆனமா இல்லை பெர் மந்த்தா, கேலண்டர் இயர், கேலண்டர் மந்த் அந்த மாதிரிலாம் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு டெபிட் பேலன்ஸ் மட்டும் கால்குலேட் ஆகணுமா இல்லை கிரெடிட் பேலன்ஸுக்கும் சேர்த்து கால்குலேட் ஆகணுமா இல்லை போத் பேலன்ஸுக்குமே உங்களுக்கு வந்து கால்குலேட் ஆகணுமா அப்படின்றத நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதை அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனில் நம்ம அவுட்ஸ்டாண்டிங் ரிசீவபிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, பேயபிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்றதையும் நம்ம ரிப்போர்ட்டில் கால்குலேட் பண்ணி நம்ம அதை பே பண்ணும்போது டேலி பண்ணிக்கலாம். ஓகே, transactions with interest. So interest யூஸ் பண்ணி நம்ம transaction போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா ஃபீச்சர்ஸ் போய் எனேபிள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, on 1 April 2020 Ramu started business with cash 2 lakhs and Canara Bank 5 lakhs received as a capital. ஸோ இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் எவ்வளோ கால்குலேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5%. இது நம்மளுக்கு கிரெடிட் பேலன்ஸ் இல்லையா. F11 போயிருங்க, கம்பெனியில் ஃபீச்சர்ஸ் F11. இந்த இடத்துல நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, எஸ் கொடுக்குறீங்க. ஓகே, ஸோ எஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ லெட்ஜர் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, என்னென்ன லெட்ஜர்னு பார்த்தீங்கன்னா ராமோஸ் கேபிட்டல். ஓகே, அண்டர் இவங்க கேபிட்டலில் வராங்க. இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு எஸ் கொடுத்துக்குங்க. இன்க்ளூட் டிரான்சாக்ஷன் டேட் ஃபார் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். அஃப்கோர்ஸ் நம்ம டிரான்சாக்ஷன் டேட் வச்சு தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபார் அமௌண்ட்டட் ஆடடுக்கு நீங்கள் என்ன கொடுத்துருங்க, எஸ் கொடுத்துட்டு ஃபார் அமௌண்ட்ஸ் டிடெக்டடுக்கு நோ கொடுத்துருங்க. ஓகே, எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 5%. ஓகே, 5% பெர் ஆனம். இதில் நீங்கள் 365 டே அண்ட் 30 டேஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 30 டேன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா 12 மந்த்ஸுக்கும் 30 டே அப்படின்னு கேல்குலேட் ஆயிரும். மீன்ஸ் ஜனவரிக்கும் 30, ஃபெப்ரவரிக்கும் 30, மார்ச் அந்த மாதிரி 365 டே இயர் அப்படின்னு உங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா எவ்ரி இயருக்கும் 365 டேஸ் மட்டும் கேல்குலேட் ஆகும். லீப் இயர், நாட் லீப் இயர் அந்த இதில் வராது. ஓகே, கேலண்டர் மந்த் கொடுத்தீங்க அப்படின்னா as per கேலண்டர் மந்த் படி அது என்ன ஆகும், கேல்குலேட் ஆகும். ஃபெப்ரவரிக்கு 28 ஆர் 29, ஜூலைக்கு 31, 30 அந்த மாதிரி கேல்குலேட் ஆகும். ஓகே, அதே மாதிரி தான் கேலண்டர் இயர்ன்றது லீப் இயர் அந்த இதை வச்சு கேல்குலேட் ஆகும். ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன், பெர் ஆனம் அப்படின்றத கேலண்டர் இயர் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ் இல்லையா, இது வந்து பேயபிள் பேலன்ஸ். ஸோ கிரெடிட் பேலன்ஸில் நம்ம போட்டுடுறோம். ஓகே, கண்ட்ரோலையே கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கனரா பேங்க். ஓகே, கனரா பேங்க் வந்து நம்ம கேபிட்டல் ரிசீவ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்கில் 5 lakhs சம்திங். ஓகே, இப்போ நம்ம வவுச்சர் போட்டுடலாம். வவுச்சர் போயிருங்க, போயிட்டு ஃபர்ஸ்ட் F6 ரெசிப்ட் வவுச்சர். ஓகே, ஸோ ராமோஸ் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 lakhs + 5 lakhs 7 lakhs.
ஓகே. ஸோ அதில் வந்து கேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 lakhs அண்ட் கனரா பேங்க்கில் எவ்வளோ நம்ம இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 lakhs. ஓகே. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. யா, சேவ் இட். Next, purchased goods from Sun Agency, interest 3% per month. Okay, invoice number 11 கொடுத்திருக்காங்க. ஸோ Sun Agency நம்மளுடைய சப்ளையர், அவங்களுக்கு நம்ம எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் 3% நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இதுவும் கிரெடிட் பேலன்ஸ் இல்லையா, இது வந்து கிரெடிட் பேலன்ஸ். ஸோ அதனால் பெர் மந்த் அவங்க கேல்குலேட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்ன பர்ச்சேஸ் இல்லையா, பர்ச்சேஸ் எடுத்துக்கோங்க. ஐட்டம் இன்வாய்ஸ்லேருந்து நான் அக்கௌண்டிங் ஆஸ் வவுச்சர் இன்வாய்ஸ்க்கு நான் மாற்றுறேன். ஓகே, ஆஸ் வவுச்சருக்கு மாற்றுறேன். இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா 11. ஓகே, இந்த இடத்துல நம்ம ஆல்ட் சி கொடுத்துட்டு பர்சன் நேம் சன் ஏஜென்சி இல்லையா, சன் ஏஜென்சி. ஓகே, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். ஓகே, இந்த இடத்துல ஆக்டிவேட் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் எஸ் கொடுக்குறீங்க. calculate interest transaction by transaction. Of course எனக்கு transaction by transaction ரிலேட்டடாக தான் calculate ஆகணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, அமௌண்ட் ஆடடுக்கு நீங்கள் எஸ் கொடுக்குறீங்க. ஓவர்ரைட் பேராமீட்டர் அப்படின்றது என்னென்னா, சப்போஸ் இதில் நோ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வவுச்சர் போடும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வியூ ஆனால் அதில் எந்த ஒரு சேஞ்சுமே பண்ண முடியாது. ஓவர் ரைட்டில் நீங்கள் எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வவுச்சர் போடும்போது கூட அந்த இன்ட்ரெஸ்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா டைரெக்டாக வவுச்சர்லேயே நம்மளால் என்ன பண்ண முடியாத பார்க்க முடியும். ஓகே, ஸோ வேணும்னா கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3% per month. ஓகே, ஸோ கேலண்டர் மந்த் கொடுத்துக்கிறேன். கிரெடிட் பேலன்சஸ் ஒன்லி. ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் சப்போஸ் ஒரு 30,000. ஓகே, நானே கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. டியூ டேட் இருந்தால் கொடுங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கூட்ஸ் உள்ளே வருது இல்லையா. ஸோ ஆல் டு சி கொடுத்துட்டு பர்ச்சேஸ் கூட்ஸ். ஓகே, அண்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் செட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ அண்ட் சேவ் இட். Next, sales voucher with interest. Okay, so sales goods to Moon Agency. Interest எவ்வளோ calculate பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4%. ஓகே, பெர் மந்த். இது வந்து நம்மளுக்கு ஒரு டெபிட் பேலன்ஸ். ஓகே, ஏன்னா இது நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து இன்கமாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள். இன்வாய்ஸ் நம்பர் 75 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம சேல்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆஸ் வவுச்சர் மோடில் மாற்றிக்கோங்க. ஓகே, இதில் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சேல்ஸ் வந்து யார் ரிசீவ் பண்ணுறா, சன் ஏஜென்சி இல்லையா. ஸோ சன் ஏஜென்சி டெப்டார். நோ, நான் ஒன்றும் க்ரியேட் பண்ணலை, சாரி. மூன் ஏஜென்சி இல்லையா. ஸோ மூன் ஏஜென்சி ஆல்ட் சி கொடுக்குறீங்க. மூன் ஏஜென்சி அண்டர் சன்ட்ரி டெப்டார்ஸ். ஓகே, இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் எஸ் கொடுக்கணும். கேல்குலேட் டிரான்சாக்ஷன் பை டிரான்சாக்ஷன் எஸ் கொடுத்துருங்க. ஓவர் ரைட் வேணாலும் நீங்கள் எஸ் கொடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆடட் தென் எவ்வளோ பர்சன்டேஜ், 4% per month அண்ட் டெபிட் பேலன்சஸ் ஒன்லி. கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் போட்டுக்கோங்க. நான் அதே 30,000 போட்டுக்கிறேன். ஓகே, யா. நெக்ஸ்ட்டு ஓவர் ரைட் கொடுத்தேன் இல்லையா, எஸ். இப்போ என்ன ஆகுது உங்களுக்கு, மேலேயே நீங்கள் ஓவர் ரைட் பண்ணலாம். 5ஆக மாற்றலாம், 10ஆக மாற்றலாம், கேலண்டர் மந்த் மாற்றிக்கலாம், டெபிட் பேலன்ஸாக கிரெடிட் பேலன்ஸான்னு மாற்றிக்கலாம். ஓகே, ஓவர் ரைட் கொடுத்தா மட்டும்தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுக்கணும், சேல்ஸ் கூட்ஸ் அண்டர் சேல்ஸ் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. ஓகே, யா.
secured loan with interest. Secured loan அப்படின்றது of course ஒரு bank loan. okay, so ஒரு document இல்ல something ஏதாவது assets நம்மளுடைய worth assets இருந்தா மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க loan கொடுப்பாங்க. so இப்போ 2 lakhs வேண்டறீங்க அப்படினா 2 lakhs குரிய property assets documentation ஏதாவது இருக்கா அப்படினு சொல்லி agreement ஏதாவது பண்ணி தான் வேண்டற loan தான் என்னன்னு பாத்தீங்கன்னா secured loan. suppose நம்ம வந்து pay பண்ண முடியாத நிலைமையில அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த property அவங்க திரும்ப claim பண்ணிக்குவாங்க. okay, so received a loan from State Bank 1 lakh. okay, by check நம்ம இது பண்றோம். interest வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 7% per annum. okay, so இதில் ledger create பண்ணணும். நம்ம voucherலயே create பண்ணிடலாம். so என்ன பண்றோம் receive பண்றோம் F6 இல்லையா. so receiptல alt C கொடுத்துட்டு HDFC பேங்க்ல இருந்து நம்ம வேண்டறோம் இல்லையா, சாரி ஸ்டேட் பேங்க். ஓகே, ஸ்டேட் பேங்க் அப்படினு கொடுத்துக்கங்க. இதில் பேங்க் அக்கவுண்ட்ஸ் தான். இந்த இடத்துல ஆக்டிவேட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ல எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கால்குலேட் பேஸ்ட் ஆன் வவுச்சர் டேட். ஓகே, அமௌண்ட் ஆடிட் கொடுத்துருங்க 7% per annum கேலண்டர் இயர் அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரெடிட் பேலன்சஸ் இல்லையா லோன். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 lakh. யா சாரி, அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் டெபிட் கனரா பேங்க். ஓகே, யா அண்ட் சேவ் பண்ணிடுங்க. next unsecured loan with interest. unsecured loan அப்படின்றது நம்பிக்கையின் அடிப்படையில் எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் இல்லாமல் கொடுக்குற லோன் தான் unsecured loan இல்லையா. ஸோ received hand loan from Ganapati 50,000 by cash, interest 3% per monthன்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கணபதி ஹேண்ட் லோன் அப்படின்னு நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ நம்மளுடைய கிரெடிட் வேல்யூ தென் நம்ம கேஷாக ரிசீவ் பண்ணனால கேஷ்ன்னு போட்டிருக்கோம். ஓகே, ஸோ ரிசிப்டில் நம்ம ஆல்ட் சி கொடுத்து கணபதி ஹேண்ட் லோன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து அன்செக்யூர்ட் லோன். இந்த இடத்துல நம்ம என்ன போடணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் போட்டுட்டு எவ்வளோ பெர்சன்டேஜ் பெர் ஆனம் 3% பெர் மந்த். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கேலண்டர் மந்த் செலக்ட் பண்ணிவிட்டு இதுவும் கிரெடிட் பேலன்சஸ். ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 50,000 இல்லையா. யா அண்ட் கேஷாக நம்ம ரிசீவ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, paid salary rupees 5,000. so salary expenses by salary cash நம்மளை விட்டு வெளியில போகுது, credit part goes to cash. so இங்க vouchers போயிருங்க, payment voucher F5. நான் date வந்து last year போட்டுக்கிறேன். ஓகே, financial year. இந்த இடத்துல salary alt C கொடுத்து create பண்ணிக்கங்க. salary indirect expenses. ஓகே, கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5,000. யா கேஷை நம்ம ரிசீவ் சாரி கேஷ் வெளியில் போகுது. ஓகே, செக் இன்ட்ரெஸ்ட் ரிப்போர்ட். ஓகே, நம்ம இன்ட்ரெஸ்ட் ரிப்போர்ட் செக் பண்ண போகிறோம். இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள் எவ்வளவு, இன்ட்ரெஸ்ட் பேயபிள் எவ்வளவு அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். ஓகே, டிஸ்பிளே more reports, statements of accounts, interest calculation. இப்போ receivable பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய sundry debtor amount மட்டும் இருக்கும். ஓகே, current assets அது sundry debtorக்கு வந்து 30,000 1 மந்த்துக்கு சாரி 1 இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது எவ்வளோ வருது 14,400. ஓகே, 14,400 rupees அவங்களுக்கு எவ்வளோ வருது இன்ட்ரெஸ்ட் வருது. ஓகே, திஸ் இஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கரண்ட் அசெட்ஸ். பேயபிள் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் வந்து 7 lakh, நம்ம எவ்வளோ பே பண்ணணும் 35,000 பே பண்ணணும். அதே மாதிரி லோன்ஸ் லைபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அன்செக்யூர்ட் லோன் வந்து 50,000 வேணும் இல்லைங்களா. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,000. ஸோ கண்ட்ரோல் எண் கொடுங்க, 50,000 போட்டுக்கோங்க இன்ட்டு 3% டிவைடட் 100. ஓகே, எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா சாரி இது வந்து 12 மந்த்து நம்ம போடணும் இல்லையா. ஸோ 50,000 into
3 divided 100 into 12 போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு 18,000 நம்மளுக்கு வருது ஓகே ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோன் மெத்தட் நம்ம கால்குலேட் பண்ணுற விதம் ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் லைபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட் சார்ட் ஸோ சன்ட்ரி கிரெடிட் சார்ட்டை நம்ம 30,000 வேண்டியிருக்கோம் இல்லையா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10,800 ஆகுது ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட்ஸ் இதில் ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பேங்க் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டேட் பேங்க் அதை பேங்க் அக்கௌண்ட்டில் கொண்டாந்தனால இங்கே கரண்ட் அசெட்ஸ் காமிக்குது இது மிஸ்டேக்கு ஓகே ஸோ இந்த மிஸ்டேக் எப்படி கரெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ எப்பயுமே நம்ம வந்து கரெக்டாகவே போடுறத விட மிஸ்டேக் பண்ணி போடும்போது எப்படி உங்களுக்கு அதை வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் ஓகே ஸோ இப்போ கரண்ட் அசெட்ஸ் நான் தப்பாக போட்டுட்டேன் அது பேங்க் லோன் இல்லையா ஸோ இப்போ பேங்க் லோனே நான் இங்கேருந்தே மாற்றுறேன் பாருங்களேன் டே புக் போயிருங்க டே புக்கில் ஆல்ட் F2 கொடுத்து அந்த டேட்டோடு ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லா என்ட்ரிஸும் ஓப்பன் ஆகும் இதில் இந்த ரிசிப்டில் இந்த ஸ்டேட் பேங்க் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து என்ன பண்ணணும் ஸ்டேட் பேங்க் லோனுன்னு போட்டுக்கோங்க அண்டர் செக்யூர்ட் லோனு கீழே வரணும் அந்த இடத்துல தான் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை ஓகே ஸோ இப்போ நான் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷனில் பேயபிளில் போய் பாருங்களேன் அந்த கரண்ட் அசெட்ஸே இருக்காது ஸோ அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லைபிலிட்டிஸில் உங்களுக்கு மாறி இருக்கும் லோன்ஸ் லைபிலிட்டிக்குள்ளே வந்துருச்சிங்களா செக்யூர்ட் அண்ட் அன்செக்யூர்ட் லோன் வந்துருச்சிங்களா இவ்வளோ தான் வெரி வெரி சிம்பிள் ஓகே ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளோ அமௌண்ட் நம்ம பே பண்ணணும் அப்படின்றத நோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து பே பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஓகே இன்ட்ரெஸ்ட் பேயபிள் எந்த வவுச்சரில் போடணும்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் நோட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள் வவுச்சர் வந்து டெபிட் நோட்டில் போடணும் ஓகே ஸோ இப்போ இதில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் பெய்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹேண்ட் லோன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் அதை நீங்கள் கிரெடிட் நோட்டில் போடணும் ஸோ பை இன்ட்ரெஸ்ட் பேயபிள் ஆன் டு கணபதிஸ் ஹேண்ட் லோன் ஓகே அதே மாதிரி பேங்க் லோன் இருக்கு இல்லைங்களா அதுக்கும் தென் பர்ச்சேஸ் டு சன் ஏஜென்சி அதுக்கும் லாஸ்ட் வந்து ராகேஷ் கேபிட்டல் இதெல்லாம் நம்மளுடைய பேயபிள் அமௌண்ட் ஸோ அதனால் கிரெடிட் நோட் போடணும் இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள் நம்ம டெபிட் நோட்ல போடணும் ஸோ வந்து சேல்ஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா 3 ஏஜென்சிக்கு அவங்கள்ட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம் ஓகே ஏன் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் பேயபிள் ரிசீவபிள் நம்ம கிரெடிட் அண்ட் டெபிட் நோட்ல போடுறோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த பார்ட்டிக்கு இப்போ நம்ம வந்து அமௌண்ட் கிரெடிட் அமௌண்ட் கொடுக்குறோன்னு வைங்களேன் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் அமௌண்ட் கொடுக்குறோன்னா அந்த அமௌண்ட் ப்ளஸ் அவங்கள்ட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா அந்த அமௌண்ட்டோட அந்த இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகாது ஸோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னா அந்த ப்ராடக்ட்டுக்குரிய வேல்யூ மட்டும்தான் அந்த இடத்துல ஆட் ஆகும் இன்ட்ரெஸ்ட் தனியாகவே உங்களுக்கு இருக்கும் ஸோ அதனாலேயே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதை செப்பரேட்டாக போடணும் ஓகே இதில் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் போயிட்டு இன்ட்ரெஸ்ட்டில் ரிசீவபிள் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன் இப்போ ரிசீவபிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையே கீழே காமிக்கும் உங்களுக்கு 30,000 ப்ளஸ் ஆனால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது 14,400 இருக்குது இதோட ஆட் ஆகாது ஓகே ஸோ நம்ம வந்து இப்போ ரிசீவ் பண்ணும்போது 30,000 மட்டும்தான் ரிசீவ் பண்ண முடியும் அந்த 14,000 போட்டிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நெகட்டிவ் காமிக்கும் ஓகே ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம அதை டெபிட் நோட் வவுச்சரில் போடுவோம் ஓகே பேயபிளில் கிரெடிட் நோட் வவுச்சர்லையும் ரிசீவபிளில் டெபிட் நோட் வவுச்சர்லையும் நம்ம போடுவோம் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட்டில் வவுச்சர் டைப் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரு போயிருங்க அதில் வவுச்சர் டைப்பில் கிரெடிட் நோட் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதில் யூஸ் கிளாஸ் ஃபார் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்டிங்கு எஸ் கொடுத்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நோ கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க ஓகே அதே மாதிரி நீங்கள் டெபிட் நோட்டுக்கும் என்ன பண்ணுறீங்க இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் receivable okay so use class for interest account of course நம்ம class தான் பண்றோம் so அதனால s கொடுத்துட்டு amount to be treated as compound interest க்கு no கொடுத்துருங்க okay control a கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னு பாத்தீங்கன்னா credit noteல interest payable debit noteல interest receivable நம்ம create பண்ணிட்டோம் so இனிமே நம்ம என்ன பண்ண போறோம் one by one interest போட போறோம் okay first நம்ம hand loan வந்து
பார்க்க போகிறோம். ஓகே, ஹேண்ட் லோன் வந்து நம்ம பே பண்ணணும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,000. ஓகே, ஸோ பை இன்ட்ரெஸ்ட் பேயபிள் டு கணபதிஸ் ஹேண்ட் லோன். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும். என்னென்ன லெட்ஜர் அப்படின்னு தெரியும் இல்லைங்களா? இன்ட்ரெஸ்ட் பேயபிள் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோலையே கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள் அண்டர் இன்டைரக்ட் இன்கம்ஸ் கண்ட்ரோலையே கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம 2 லெட்ஜர் க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வவுச்சர் போகிறோம். வவுச்சரில் நம்ம என்ன வவுச்சர் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் நோட். ஓகே, ஸோ கிரெடிட் நோட் கொடுத்த உடனே உங்களுக்கு அந்த கிளாஸ் கேட்கும் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டு நம்ம யாருடைய இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கணபதி ஹேண்ட் லோன். ஓகே, 18,000 ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, யா, அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பேயபிள். ஓகே, நரேஷன் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. யா, செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன். ஓகே, அப்போ ஸ்டேட் பேங்க் லோன் இருக்குது இல்லைங்களா, அது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 7,000 அதுவே கால்குலேட் பண்ணிச்சு. இன்ட்ரெஸ்ட் பேயபிள் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் பர்ச்சேஸ். ஓகே, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுதான். ஸோ சன் ஏஜென்சி அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கேயே கால்குலேட் ஆயிடுச்சு. 10,800 அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பேயபிள். ஓகே, நோ கொடுத்துருங்க, இது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராகேஷ் கேபிட்டல் இல்லையா, ஸோ நம்ம இந்த இடத்துல ராமோஸ் கேபிட்டல். ஸோ ராமோஸ் கேபிட்டல் எடுத்துக்கோங்க, கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்குங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 35,000 கால்குலேட் ஆயிடுச்சு. நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் பேயபிள் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய பெண்டிங் அமௌண்ட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள். ஸோ எந்த வவுச்சரில் போடணும்னு பார்த்தீங்கன்னா டெபிட் நோட் வவுச்சரில் நம்ம போடணும். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் நம்ம சேல்ஸ் மூலமாக என்ன பண்ணுறோம், சேல்ஸ் பண்ணியிருக்கோம் 3 ஏஜென்சிக்கு, அவங்கள்ட்டேருந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுறோம். ஸோ பை 3 ஏஜென்சி அண்ட் 2 இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள், ஏன்னா அது நம்மளுக்கு இன்கம் எவ்வளவு 14,400. இப்போ நம்ம வவுச்சர்ஸ் போயிருங்க, அதில் டெபிட் நோட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டெபிட் நோட்டில் கிளாஸ் கேட்கும் இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 ஏஜென்சி இல்லையா, 3 ஏஜென்சி 14,400 ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆயிடுச்சு. யா, தென் இந்த இடத்துல நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லா இன்ட்ரெஸ்ட் பெண்டிங் அமௌண்ட் ரிசீவ் பண்ணிட்டோம், அதே மாதிரி பெண்டிங் அமௌண்ட் எல்லாமே பே பண்ணிட்டோம். லெட்டஸ் செக். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டிஸ்பிளே போயிருங்க, ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷனில் ரிசீவபிள் கொடுத்தீங்கன்னா நில். ஓகே, நம்ம எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டோம். இன்ட்ரெஸ்ட் பேயபிள் ஆல்சோ நில், எந்த ஒரு பெண்டிங் அமௌண்ட்டும் நம்மளுக்கு கிடையாது. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் ஆஸ் யுவர் விஷ் உங்களுக்கு அந்த பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே.